பங்களாதேஷ் டீம் அவுட் ஆஃப் வேர்ல்ட் கப் 2020 மேட்சஸ் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் மந்த் நடக்க இருந்த ஐசிசி வேர்ல்ட் கப் 2020 மேட்சஸ் இந்தியா அண்ட் ஸ்ரீலங்கால நடக்குது. இந்தியா அண்ட் பங்களாதேஷ் கண்ட்ரி ப்ராப்ளம்னால பங்களாதேஷ் ஒரு ரூமை போட்டு யோசிச்சிருக்காங்க. அது என்னன்னா, இந்தியா அண்ட் பாகிஸ்தான் நாட்டுக்கு நடுவுலையும் பிரச்சனை தான். அதனால ரெண்டு டீமும் இவங்களுக்குள்ள டிராவல் பண்ணிக்க மாட்டாங்க. காமனா ஒரு பிளேஸ்ல தானே கிரிக்கெட் மேட்ச் நடக்குது. நம்மளும் அதே மாதிரி ட்ரை பண்ணா என்ன அப்படின்னு ட்ரை பண்ணி இப்போ அவங்க மூக்க அவங்களே உடைச்சுக்கிட்டாங்க. பங்களாதேஷ் போர்டு சொல்றது என்ன அப்படின்னா, பங்களாதேஷ் பிளேயருக்கு இந்தியால செக்யூரிட்டி ரிஸ்க் இருக்காமா, அதனால தான் பங்களாதேஷ் மேட்சஸ் எல்லாத்தையும் ஸ்ரீலங்காக்கு மாத்துங்க, அங்க போய் நாங்க எங்க நாகினி டான்ஸை ஆடிக்கிறோம் அப்படின்னு கேக்குறாங்க. இந்த பிரச்சனை ரொம்ப நாளாவே போயிட்டு தான் இருந்துச்சு. லாஸ்டா ஐசிசி ஒரு டெட்லைன் கொடுத்து, அதாவது 21 ஜனவரிக்குள்ள உங்க முடிவை சொல்லுங்க, பிளேஸ் எல்லாம் மாற்ற முடியாது, ஷெட்யூல் படி இந்தியால வந்து விளையாடணும்னு ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டாங்க. ஏதோ ஒரு தைரியத்துல இந்த பிரச்சனையில காலை விட்டுட்டாங்க, பின்வாங்க முடியல. நெக்ஸ்ட் மந்த் பிப்ரவரியில அவங்க ஊர்ல எலெக்ஷன் வேற நடக்குது. இப்போ இந்த பிரச்சனையை இழுத்து விட்டுட்டு அவங்க பிளேயர்ஸை இந்தியால விளையாட விட்டா அதுவே எலெக்ஷன் ரிசல்ட்டை பாதிக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இதெல்லாம் போயிட்டு இருக்கும்போதே லாஸ்டா ஐசிசி உங்களுக்கு கொடுத்த டெட்லைன் முடிஞ்சு போச்சுன்னு பங்களாதேஷை கலட்டி விட்டுட்டாங்க. இப்போ பங்களாதேஷ்க்கு ரீப்ளேஸ்மெண்டா ஸ்காட்லாண்டையும் செலக்ட் பண்ணிட்டாங்க. பொதுவா பங்களாதேஷ் கிரிக்கெட் ஃபேன்ஸ் எப்பவும் மேட்சை முடிச்சுட்டு தான் அழுவாங்க. இந்த தடவை டிஃப்ரெண்டா மேட்ச் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அழுக ஆரம்பிச்சிட்டாங்க.